இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் இந்த பேக் பார்ட்டை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கணும். எந்தெந்த அளவுகள் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேராக வச்சு இதோட மிட் பாயிண்ட குறிச்சுக்கோங்க. எல்லாமே எங்க வருது முதற்கொண்டு பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது பாருங்க, எல்லாமே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த கோடெல்லாம் இணைச்சிடணும். போட்டு இங்கே வந்து மேலே அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு 3 இன்ச்சு தான் வச்சோம். அதே மாதிரி பேக்குக்கு 3 இன்ச்சு வச்சோம். நெக்குக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் 3 இன்ச்சு வச்சு அதுக்கு நேராக கோடு போட்டுக்கணும். இது வந்து ஹைட் வந்து 5.5 யார் யாருக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ ஹைட் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு இறக்கிக்கலாம். 5.5 வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். இங்க 1 இன்ச் வச்சு வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு கூட வாரம் ஒரு நாள் லீவ் இருக்கும். எனக்கு அது கூட கிடையாதுல்ல. நான் வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டு வேலையெல்லாம் நடக்காம இருந்துச்சா? அப்படியே சாக் பீஸ்லேயே கரெக்டாக வரைஞ்சாதான் இந்த ஆம்ஹோல்ல மிட் பாயிண்ட குறிச்சோம் இல்லையா, இங்கே 1/2 இன்ச்சை வச்சு இப்படியே போட்டோம். அதை நான் தடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. வாழ வந்த பொண்ணு புதுசை குடிக்கிறான்னு வீட்டை விட்டு போயிருக்கிறான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அண்ணாமலை முத்துவ சரியா பார்க்கலன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருமையா இருக்கிறான். இப்ப இதோட மிட் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். 3.5னா 1 2. இப்ப இந்த அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டா பண்ணணும். இப்பதான் நீங்க கரெக்டா பேசிருக்கீங்க. ரெண்டையும் சேர்த்து துரத்தி விடுங்க. அப்பதான் இந்த வீடு நல்லா அமைதியா இருக்கும். இந்த மிட் பாயிண்ட்ல அளவை வச்சுக்கணும். கரெக்டா வச்சு ஆல்கஹால் இவன் உடம்பு பூரா ஊறி போச்சு. டேய், அவன் இப்பலாம் அதிகமா குடிக்கிறது இல்ல. இதான் டைம், நீ ஓவரா பேசாத. இது காட்டன் ப்ளவுஸுங்கிறனால கொஞ்சம் இழுத்து தான் பார்க்கணும். அதான் உனக்கு நல்லது. அவங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. என் அப்பா கூட தான் ட்ரிங்க் பண்ணுவாரு. ஆனா ஒரு டைம்ல எங்க அம்மா வேணான்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சு எங்கேயாவது பார்ட்டிக்கு போனாலும் அங்க இருந்து என் அம்மாக்கு கால் பண்ணி பெர்மிஷன் வாங்கி தான் குடிக்கிறாரு. அப்படி பண்ணா அவங்களுக்கும் கோபம் வராதுல்ல. இப்படி இங்க இருந்து பார்த்தீங்கன்னா இங்க வரும் அளவு கரெக்டா. இங்க நோட் பண்ணிட்டு இதுக்கு நேரா ஒரு கோட் போட்டுறோம். இப்படி ஒரு கோட் போட்டுக்கணும். இந்த அளவுல நம்ம எதையும் வச்சு பார்க்க கூடாது. இந்த அளவுல தான் எல்லாம் பண்ணக்கூடாது. இங்க இருந்து தான் பண்ணணும். இது லைட்டா தையலுக்கும் இங்க 1 பாயிண்ட் அளவு தையலுக்கு விட்டுறணும். இங்க வச்சு இப்படி குறிச்சுக்கணும். இங்க குறிச்சுக்கணும். இதுல இருந்து
12 down. Kellogg's Muesli. 12 grains, fruits. 1 இன்ச்சு வச்சா போதும். Kellogg's Muesli. 1 இன்ச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து 4 டாட் ப்ளவுஸு. 4 டாட் இது வந்து தையலுக்கான அளவு. இங்கேருந்து இங்கே வச்சுக்கணும். இதோட மிட் பாயிண்ட்டை குறிச்சுக்கணும். 4 டாட்டுங்கிறனால இங்கேயும் 3/4 இன்ச்சு விட்டுக்கணும். 3/4 இன்ச்சு விட்டுக்கணும். இப்போ வந்து இதை வந்து இப்படி எடுத்துக்கிட்டு வச்சு கரெக்டாக எதையுமே இழுக்கக்கூடாது. இங்கே வச்சு இந்த மிட் பாயிண்டில் வச்சு எதையும் இழுக்கக்கூடாது. கரெக்டாக இப்படியே வச்சு இந்த அளவை இங்கே பாயிண்ட் பண்ணிக்கணும். அதே இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கணும். இந்த அளவை இங்கே பாயிண்ட் பண்ணிக்கணும். இந்த அளவை இங்கே பாயிண்ட் பண்ணிக்கணும். இது என்ன அளவு இருக்குன்னு பார்க்கணும். இதை வந்து இதோட கரெக்டான அளவு நல்லா தையல்ல இருந்து கரெக்டா எடுக்கணும். 5 பூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும். திருமணம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 ஒன்று தான் இருக்கு. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஒன்று தான். அதே மாதிரி இங்கேயும் ஒன்று வச்சுட்டு இதோட அளவை ஏற்கனவே குறிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த 3 டாட் இருக்கு. இதில் வந்து பிகினர்ஸ் வந்து இப்படியே போட்டு இப்படியெல்லாம் இது பண்ணால் அது கரெக்டாக வராது. அதனால நம்மளுக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட் தான் முக்கியம். இங்கேருந்து இப்படியே இழுத்துடணும். இங்கேருந்து இப்படியே போட்டுறணும். பாயிண்ட்லாம் வச்சு கோடு போட்டுறணும். இப்போ பாருங்க, இங்கேருந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேர்கோட்டில் வரும். இவங்க வந்து ஹைட் கொஞ்சம் கம்மிங்கிறனால 11.75 வருது. கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருந்தாங்கன்னா 13 வரும், 13.5 கூட வரும் சில பேருக்கு. இவங்களுக்கு 11.75 வருது. ஒரு அளவு கரெக்டாக உங்களுக்கு தெரியணும்னா வேற ஒரு கலரில் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட்டிங் பண்ணிடலாம். இந்த அளவுல இருந்து தான் பண்ணணும். இது தையலுக்கான அளவு. கரெக்டாக பண்ணணும். நானும் உங்களோட
சேர்ந்து தான் கற்றுக்குறேன். நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. பண்ணுறத கரெக்டாக பண்ணணும்னு நினச்சி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவேன். அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு பண்ணுனா உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி பண்ண முடியாது. அதனால தான் டைம் எடுத்து பண்ணுறேன். உள்ள ஒரு பாக்கெட் இருந்தது. நான் கேசரி பண்ணும்போது அரை பாக்கெட் இருந்தது. ஆக்சுவலா ஃப்ரைடே கேசரி பண்ண அதெல்லாம் தப்பு இல்லை. என்ன கேட்டா மண்டே கிராசரிஸ் வந்து சுகர் 3 டாட் இல்லைன்னா இங்கிட்டு சுகர் ஒரு 4 இன்ச்சு விட்டா போதும் தையலுக்கு மட்டும். இது 4 டாட் ப்ளவுஸுங்கிறனால தான் உங்களுக்கு 1 பாயிண்ட் அளவு விட வேண்டியதாக இருக்குது. ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல உள்ளங்களான நீங்கள் பண்ணினாதான் எனக்கு மேலும் மேலும் ஆர்வம் வரும். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை மிட் பாயிண்ட்டை இப்படியே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி இணைக்கையில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே பண்ணிக்கோங்க. இது எது பின்னாடி அக்குலா இல்லை முன் போஸா எதுவும் தெரியாது. அதனால் எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வராது. எதையும் எங்கிட்டும் மாற்றிடவும் மாட்டீங்க. அவ்வளோதான். அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் பண்ணுறேன். தேங்க்யூ.